வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, யூடியூப் 2005 2006 காலகட்டத்தில் யூடியூப் என்கின்ற ஒரு சமூக வலைதளம் பிரபலமாச்சு. இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை யூடியூப்பில் நம்ம பேசுகிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு லா சம்மந்தப்பட்ட டவுட் இருக்கா, யூடியூப்பில் போய்ட்டு நம்ம அதை போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை நீங்கள் அதில் பதிவிட்டு வீடியோவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் ஒரு செலிப்ரிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போட்டாலும் அதுக்கான வீடியோவும் அதில் வருது. அதே போல் மருத்துவம் சார்ந்த எனக்கு தொடர்ச்சியாக சளியாக இருக்குது, ஒரு 20 நாள் 30 நாளாக இந்த சளி போல் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு பதிவை போட்டு அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான விஷயங்களையும் நிறைய வீடியோக்கள் அதில் இருக்குது. அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த இப்போ ஊழல் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டோன்னா எங்கெல்லாம் ஊழல் நடந்துச்சோ அந்த ஊழலை பற்றி சொல்லுவாங்க. இது உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய பதிவுகள் யூடியூப்பில் இருக்குது. பல வீடியோக்கள் எல்லா விஷயங்களும் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். நல்லதும் தெரிஞ்சுக்கலாம், கெட்டதும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த பதிவு எதற்காகன்னா, இந்தியா இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா 18.68% அந்த யூடியூப் யூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இந்தியர்கள். அதாவது 467 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்போ நீங்களே பார்த்துங்க, 467 மில்லியன் யூடியூப் யூசர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. தொடர்ச்சியாக யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் அதுவும் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. ஆனால் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான ஒரு சில விஷயங்களை யூடியூப் மூலயமா கற்றுக்குறாங்க, யூடியூப் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது பெண்களை பற்றிய ஆபாசமான செய்திகளை சேகரிப்பதற்கு தவறாக பயன்படுத்துகிறாங்க, அவங்கள பற்றிய தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த ஆயுதங்கள் செய்வது என்னன்றதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒரு சிலர். அது கூட நம்ம இப்போ கூட பார்த்தோம், நாம் தமிழர் கட்சியில் ஒரு சில நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை நடத்துனாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த சோதனையிலையும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு 2 பேரை ஒருத்தரை சேலம் செவ்வாப்பேட்டை சார்ந்த பிரகாஷ்ன்றவரையும், அப்புறம் கிச்சிப்பாலத்தை சார்ந்த நவீன் சக்கரவர்த்தின்ற ஒரு நபரையும் போலீஸ் வாகன சோதனை போது அவங்க கையில் ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு, நாட்டு துப்பாக்கி. என்னன்னு சொல்லி கேட்க போகும்போது நாங்கள் யூடியூப் பார்த்து தயாரித்தோம் அப்படின்றாங்க. அதே போல் கேரளாவில் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயத்தில் வெடிகுண்டு வெடிச்சிச்சு. என்னையா இது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காவல்துறை போகிறாங்க. காவல்துறை போய் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது, நான் யூடியூப் பார்த்து பாம் செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. ஆக இந்த யூடியூப் பார்த்து நல்ல செயல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் பார்த்து ஒரு சட்டம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஒரு வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மருத்துவத்தை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 467 மில்லியன் பயனாளிகள் யூடியூப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த வெடிகுண்டு செய்வது எப்படி, ஒருத்தனை எப்படி கொலை செய்வது எப்படி, ஊழல் செய்வது எப்படி அப்படின்ற ஆராய்ச்சிகள் உள்ளே போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது சட்ட ரீதியாக இன்றைக்கி பாருங்கள், யூடியூப் பார்த்து துப்பாக்கி செய்ய போய் இன்றைக்கி தேசிய புலனாய்வு முகமை அப்படின்ற ஒரு முகமை என்ன பண்ணாங்கன்னா, விசாரணைக்கு உட்பட்டு யாரோ ஒரு சிலர் செஞ்சதுக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்டலாம் ரெய்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த சமூக வலைதளம் யூடியூப் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக்கையும் அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இந்தியர்கள் தான். ட்விட்டரையும் இப்போ நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அரசியல் தளமாக அது மாறிடுச்சு ட்விட்டரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அஃபென்சிவ் விஷயங்களை நம்ம போய் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, இந்திய தண்டனை சட்டத்துக்குள்ளே குற்றமாயிடும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த துப்பாக்கியை போலீஸார் கைப்பற்றி கியூ பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி இதை என்ஐஏ கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆக இந்த பெட்ரோல் பாம் செய்வது எப்படி, கையெறி குண்டுகள் செய்வது எப்படி, துப்பாக்கி செய்வது எப்படி, அதுவும் இல்லாமல் கத்தி செய்வது எப்படி, இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், நீங்கள் என்ன பதிவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்களோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா சைபர் கிரைம் மூலியமாக சர்வே பண்ண முடியும். அதை அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப மிகவும் கேர்ஃபுல்லாக இந்த சமூக வலைதளங்களில் பயன்படுத்தணும். 467 மில்லியன்றது சாதாரண எண் கிடையாது. அதை பயன்பாட்டிற்காக ஏதோ புரோஜனத்திற்காக நம்ம பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி பயனற்ற ஒரு விஷயத்திற்காக துப்பாக்கி செய்வது எப்படி, கத்தி செய்வது எப்படி, அடுத்தவரை எப்படி கொலை செய்வது எப்படி, திட்டமிட்டு இந்த வாகனத்தை இயக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறான். சார் நான் யூடியூப் பார்த்தா சார் கார் ஓட்டவே கற்றுக்கிட்டேன்ட்டான் ஒருத்தன். ஆச்சரியமாகி போச்சு எனக்கு. அது கூட நம்ம பெரிய சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண, இந்த பிரசவம் பார்க்குறது இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது,
அந்த ப்ரெக்னன்சி வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது, இலவச மருத்துவமனைகள் இருக்குது, இப்போ கிளினிக் இருக்குது. காசு வச்சுருக்கவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. காசு இல்லாதவங்க வந்து அரசு ஆஸ்பத்திரியில் போயிட்டு 200 பேர் அந்த பெட்டில் இருப்பாங்க, 200 பேர் அந்த வார்டில் இருப்பாங்க, அதில் போயிட்டு குழந்தைய பெற்றுட்டு வராங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இது மாதிரியான தவறான ஒரு செயல்களை வந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பொழுது அது வந்து என்ன பண்ணுன்னா குற்றமாகி போகுது. அது இன்றைக்கி வந்து என்ன கேட்டால், நீங்கள் துப்பாக்கி செய்தாலும் சரி, கத்தி செய்தாலும் சரி, இட் இஸ் அஃபென்ஸ் அண்டர் இந்தியன் பீனல் கோடு. அது வந்து உங்களுடைய குற்றத்தை பொறுத்து, நீங்கள் செய்கிற பொருளை பொறுத்து என்ன ஆகுன்னு கேட்டேன்னா, அது வந்து அஃபென்ஸ் பெருசாகி போயிட்டே இருக்கும். ஆகவே வந்து யூடியூப் பார்த்தோமா, நல்ல வீடியோ பார்த்தோமா, என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா தவறான வீடியோக்கள் எவ்வளோ வீடியோக்களை வந்து இன்றைக்கி பதிவிறக்கம் செய்து பலர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயன்படுமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அதே நேரத்துக்கு நம்ம வந்து இப்போ இந்த தம்பிங்க 2 பேர் கைது செய்யப்பட்டது வந்து ஒருத்தர் வந்து எம்பிஏ பட்டதாரி, ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் பட்டதாரி. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி கேள்விக்குறியாயிருச்சு இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ வேணால் டிஃபென்ஸ் எடுக்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் என்ஐயோட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆகவே யூடியூபு, இந்த சமூக வலைதளங்கள்லாம் சரியான முறையில் பயன்படுத்தணும். அந்த சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்ற பொழுதும் சரி, அதை பார்க்கின்ற பொழுதும் சரி, அறிவுபூர்வமான விஷயங்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தாத பொழுது அது வந்து சட்டவிரோதமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. சட்டத்திற்கு உட்பட்டு தான் நம்ம இயங்க முடியும். சட்டத்துக்கு அதாவது இல்லீகல் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து செல்லாது. ஆகவே வந்து இந்த யூடியூபை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.